ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பாதாம், முந்திரி இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் இது நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கலர் ஆனோன்னு எடுத்துடலாம். இப்போ உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். உலர் திராட்சையை சேர்த்தா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு இந்த மாதிரி ரவுண்டாக கடலை மாதிரி வந்துடும். இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 500 கிராம் அளவுக்கு கேரட்டை, துருவி வச்ச கேரட்டை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் பெருசாக துருவிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வேணும்னா நீங்கள் சின்னதாக கூட துருவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதே நெய்யில். இப்போ 500 ml மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நல்லா காய்ச்சின பால். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இந்த பால் கேரட் பாலை உறிஞ்சிடும். அந்தளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ சுகர் 100 கிராம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ என்ன கலரில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் நல்லா சுண்டிக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்ற வீடியோ எல்லாம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே நான் பண்ணுற வீடியோ எல்லாம் வந்துடும். இப்போ ஏலக்காய் 1 ஸ்பூன், நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, கேரட் அல்வா ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா பாய்.